காலை எழுந்திடும் வேளை அந்த கணபதியின் நாமம் சொல்லுவோம். காலை எழுந்திடும் வேளை அந்த கணபதியின் நாமம் சொல்லுவோம். எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் விரைவாக மனக்குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்க இன்று ஓம் ஒளிவடிவானவனே போற்றிவோம், ஓம் ஒளிவடிவானவனே போற்றிவோம், ஓம் ஒளிவடிவானவனே போற்றிவோம் என்று சூரியனை பார்த்து 18 முறை சொல்லுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். கருணையின் வடிவம் கணபதி வடிவம், கருணையின் வடிவம் கணபதி வடிவம். கணபதியை நாடும் வணங்குவோம், அவன் அருளை பெற்று செழித்து வாழுவோம். கணபதியை நாடும் வணங்குவோம். பிள்ளையார் தான் முதற் கடவுள்னு சொல்லுவா. பிள்ளையார் வழிபாட்டுக்கு இணையா என்ன வழிபாடு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பிள்ளையாரை வழிபட்டு எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அவர் வெற்றி தருவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது